எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 1:2 நாம் வாசிக்க கேட்போமா? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. இங்கே தேவ ஆவியானவர் எங்க அசைவாடி கொண்டிருந்தாரா? ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. இங்கே நம்ம ஆவியானவரை குறித்து நாம் இன்றைக்கு தியானம் செய்ய போகிறோம். அசைவாடும் ஆவியானவர். ஹல்லேலூயா. அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தாரா? ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அந்த தேவன் ஆதாம் ஏவாளை உருவாக்குவதற்கு முன்பாக எல்லாற்றையும் என்ன பண்ணாரு? உருவாக்கினார். இருள் இருந்த இடத்துல வெளிச்சத்தை உண்டாக்கினார். ஒழுங்கின்மையாய் முதல் வசனத்தை, இந்த 2ஆம் வசனத்தில் முதல் வரியை நம்ம பார்த்தோமானால் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாய் இருந்ததாம். ஆமென். அப்போ பூமி உலகத்தில் மலை மரங்கள் நம்ம எவ்வளோ பார்க்கிறோம், அது எல்லாமே என்ன பண்ணது? இல்லாமல் இருந்ததாம். ஹல்லேலூயா. வெறுமையாக இருந்தது. வெறும் இடம் மாத்திரம், வெறும் நிலம் மாத்திரம் வெறுமையாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போது வெறுமையாக இருந்த அந்த இடத்துல தேவ ஆவியானவர் இறங்கி வந்த உடனே அந்த இடத்துல எல்லாமே என்னாச்சு? உருவானது. ஹல்லேலூயா. இங்கே மறைந்திருக்கிற இந்த வெளிப்பாடுகள் என்னன்னா, தேவ ஆவியானவர் வரும் பொழுது ஒழுங்கின்மையாக இருக்கிற வாழ்க்கை, ஒழுங்கின்மையாக இருக்கிற காரியங்கள் எல்லாமே என்ன ஆகுமா? தேவ ஆவியானவர் உள்ள வந்தாருன்னா எல்லாமே சரியாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒழுங்கின்மையாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கை, தேவ ஆவிய நமக்குள்ள வருவாரானால் ஒழுங்கின்மையாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கை கட்ட சீரமைத்து ஒழுங்குபடுத்த கர்த்தரால் முடியும். கரங்களை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இந்த நேரத்தில் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். ஆமென். ஆவியானவர் அன்று ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இன்றைக்கு எங்க இருக்கிறாரு சொல்லுங்க? நம்முடைய இருதயத்தில் அவர் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்று நம்முடைய தேவ பிள்ளைகளாகிய நம்மேல் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அதாவது கிமுல ஏசப்பா ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆமென். மனிதர்கள் மேலே இல்லை, ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்போ ஜலத்தின் மேல் அசைவாடினால ஆசீர்வாதமாய் செழிப்பாய் கர்த்தர் வறண்டு போயிருந்த, ஒன்றுமே இல்லாமல் வெறுமையாக இருந்த இந்த உலகத்தில் தேவ ஆவியானவர் அசைவாடுறதுனால எல்லாமே உருவானது. ஆமென். அதே போலதான் இன்றைக்கு நம்ம மேல ஆவியானவர் இருக்கிறாருன்னா நம்ம குடும்பத்தில் எதற்கு பிரச்சனை, நம்ம குடும்பத்தில் எதற்கு கவலை, நம்ம குடும்பத்தில் எதற்கு உபத்திரம் இருக்கு? ஆமென். அங்க ஜலத்தின் மேல அசைவாடுனால உலகம் எல்லாமே என்ன பண்ணது? ஆசீர்வாதமாய் மாற்றப்பட்டது. இன்றைக்கு நம்ம சொல்றோம் எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் சொல்றோம். ஆனா நம்ம குடும்பத்தில், நம்ம வீட்டில், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில், தன்னுடைய இருதயத்தில் என்ன பண்ணல? நிம்மதி இல்லாம வெறுமையாக தான் இருக்கு. ஹல்லேலூயா. வித்தியாசம் தெரியுதுங்களா? அந்த கிமு நாட்களில் இயேசு ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடுறதுனால எல்லாமே செழிப்பாய் மாறினது. ஆனால் நமக்குள்ள ஆவியான இருக்கிற நம்ம வார்த்தையில் தான் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆமென். ஆனால் உண்மையாகவே ஆவியை நமக்குள்ள வந்தாருன்னா நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள் எல்லாமே எப்படி இருக்குமா? செழிப்பாய் மாறும். ஒழுங்கின்மையாக இருக்கிற நம்முடைய பிள்ளைகள், ஒழுங்கின்மையாக இருக்கிற நம்முடைய கணவர், ஒழுங்கின்மையாக இருக்கிற நம்முடைய குடும்பம் எல்லாமே எப்படியா இருக்குமா? ஒழுங்காய் மாறும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நிறைய குடும்பத்தை பார்க்குறோம், நிறைய பேரை பார்க்குறோம், நிறைய பேர் நம்ம ஒரு நாளில் எவ்வளோ பேர் நம்ம சந்திக்கிறோம். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்களேன், எல்லாருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? ஒழுங்கின்மையாக இருக்கு. ஆமென். அல்லேலூயா. வெறுமையாக இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க எங்ககிட்ட எல்லாமே இருக்குது, பணம் இருக்குது, வசதி இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் என் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமென். அப்போ அது என்னது? வெறுமை. ஆமென். அப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்தாருன்னா அந்த இடத்துல ஏன் நிம்மதி இல்லாமல் இருக்குது? நிம்மதி கண்டிப்பாக இருக்கணும் இல்லைங்க. ஆனால் கண்டிப்பாக நிச்சயமாக கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்கிறாரு, ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பாரானால் நிச்சயமாய் நமக்குள் தேவ ஆவியானவர் அசைவாடுறானால் நமக்குள்ள என்ன பண்ண? அமைதி இருக்கும், சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். நிறைய பேர் சொல்றோம், நிறைய பேர் கேள்வி கேட்கிறோம், என் வாழ்க்கையில மாத்திரம் ஏன் இப்படி இருக்கு? என் வாழ்க்கையில மாத்திரம் ஏன் இவ்வளோ துன்பம், இவ்வளோ வியாதி, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பாடுகள்? அநியாயம் செய்கிறவங்க, அக்கிரமம் செய்கிறவங்க எல்லாருமே நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இடத்துல, அவங்க இடத்துல ஆவியானவர் இல்லை, ஆனாலும் நம்ம இடத்துல ஆவியானவர் இருக்கிறார் சொல்லி நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கோம்?
ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்மை மற்றவர்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். ஆமென். பசுத்தோல் போர்த்திய புலி போல ஆவியா எனக்குள்ள இருக்கிறாரு சொல்லி நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்மையும் ஏமாந்து போய் மற்றவர்களையும் ஏமாற்றி கொண்டு, இதனால நமக்கு தான் நஷ்டம். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த ஆவியானவரை நமக்குள்ள கொண்டு வரணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். ரோமர் 4:17 வாசிங்களேன். அங்க ஒன்றுமே இல்லாத அந்த நிலத்துல தேவன் எப்படி அசைவாடி இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் ஆக்குகிற தேவன் நம் தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, இல்லாத இன்னும் ஒண்ணுமே இல்லாத வாழ்க்கைய தேவன் இருக்கிறவைகளை போல் அசைவாடுகிறார். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன்தான் விசுவாசித்த வருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லோருக்கும் தகப்பனானான். ஹல்லேலூயா. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவன் நம் தேவன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. ஒன்றுமில்லாத இந்த உலகத்துல, இந்த நிலத்துல எல்லாவற்றையும் நிறைவான ஆசீர்வாதத்தை கத்த கொடுத்தார். நிறைவாய் கத்த உருவாக்கினாரு. எல்லாவற்றையும் என்ன பண்ணாரு? படைத்தாரு. ஆமென். வானத்தையும் பூமியும் படைத்தாரு. சூரியன் சந்திரனை படைத்தாரு. இருளில் இருந்து வெளிச்சத்தை உண்டாக்கினாரு. நட்சத்திரங்களை படைச்சிருக்கிறாரு. எவ்வளோ காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணாரு? அப்போ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடுனால இவ்வளோ காரியங்கள் உண்டானது. அப்போ நம்முடைய இருதயத்தில், நம்ம குடும்பத்தில் ஆவியானவர் அசைவாடுனா நம்ம குடும்பத்தில் என்ன இருக்காது? குறைவுகள் இருக்காது. ஆமென். நம்ம குடும்பத்தில் வியாதி இருக்காது. நம்ம குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்காது. இப்போ இருக்கிற உலகத்தில் நிறைய பேர் நிறைய பாவங்களை செஞ்சு கொண்டு ஒழுக்கமே இல்லாமல் என்ன போயிடுச்சு? ஒழுக்கம் என்ற வார்த்தைக்கு இடம் இல்லாமல் போயிடுச்சு. எல்லாமே சகஜம், எல்லாமே டேக் இட் ஈஸி, எல்லாமே என்ன பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறாங்க, நானும் பண்ணுறேன், எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் தேவனுக்கு பயப்படுகிற அந்த பயம் இல்லாதபடி எல்லாருடைய குடும்பங்களும் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கு. ஆமென். அதற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுப்பதில்லை. ஆமென். நாமே எனக்குள்ள ஆவியான இருக்கிற நிறைய கிறிஸ்தவ பிள்ளைகள், கிறிஸ்தவ பெண்கள் எனக்குள்ள ஆவியான இருக்கிறாரு சொல்லி என்ன பண்ணுறாங்க? நிறைய பேர் நம்பிக்கொண்டு தன்னை ஏமாற்றிக்கொண்டு தன் குடும்பத்தையும் தன் உறவுகளையும் ஏமாற்றி கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு அன்பு சகோதரியே, கர்த்தர் உனக்குள்ள இருந்தார்னா, ஆவியான உனக்குள்ள இருந்தார்னா உன் குடும்பம் சீரடைந்து கர்த்தர் ஆவியானவர் நிறைவாய் இறங்கி வரும் பொழுது, நிறைவாய் அசைவாடும் பொழுது குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாற்றுவார். ஆமே. இங்க இருக்கிற இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறார். ஆமே. நிறைய குடும்பத்தில் கணவர் தவறான பழக்கத்திற்கு போறாங்க. ஏன்? குடும்பத்தில் தன்னுடைய மனைவி சரியா கவனிக்கிறதுல சொல்றாங்க, அல்லது குடும்பத்தில் தன் மனைவி சரியா விசாரிப்பதில்லை, சரியா கவனிக்கிறது இல்லை, அன்பு செலுத்துதுன்னு சொல்லி எல்லா கணவர் என்ன பண்றாங்க? தவறான பாதையில கொண்டு போறாங்க. அப்புறம் கணவரை விட்டுட்ட பிறகு என் கணவர் அப்படி பண்றாரு, கணவர் அப்படி செய்யறாரு அப்படின்னு சொல்ல என்ன பண்ணி கொண்டிருக்கோம்? குறை சொல்லி கொண்டிருக்கிறோம். நம்ம சரியாய் நம்மை நாமே என்ன பண்ணிக்கொள்ளணும்? சீர்படுத்தி கொள்ளணும். அல்லேலூயா. அங்கதான் இல்லாதவங்களை இருக்கிறவே. குடிக்கார கணவரா இருக்காரா? உங்களை கொடுமைப்படுத்துகிற கணவரா இருக்கிறாரா? இல்லை நிறைய பேர் நிறைய குடும்பத்தில் கடந்த நாட்களில் இந்த ஃபோன் மூலமா ஜெபிக்கிற ஒரு சகோதரி கால் பண்ணி பேசினாங்க. ஒரு சகோதரி ரொம்ப அழுதாங்க. என் கணவர் ரொம்ப என்னை கொடுமைப்படுத்துறாரு, என் பிள்ளைகளை கொடுமைப்படுத்துறாங்க. என்னன்னு கேட்டால், என்னம்மா அப்படின்னு கேட்டால், ஒரு அரை மணி நேரம் அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க? ரொம்ப அழுது புலம்பி அவங்க பேசி கொண்டிருக்கிறாங்க. என்னன்னா, அவர் கணவர் அவங்க மனைவிக்கு விரோதமாய் மந்திரம் செஞ்சு ஊசி தூங்கும்பொழுது ஏதோ தூக்க மாத்திரைலாம் கலந்து கொடுப்பாங்களாம். கணவர் மனைவிக்கு கலந்து கொடுப்பாங்களாம். என்னென்னா, மனைவியை பிடிக்கல, அவருக்கு தவறான பழக்கம் இருக்குது. இந்த சகோதரி ரொம்ப அழுது புலம்பி சொல்லுவாங்க, எனக்கு தூக்கத்தில் என்ன பண்ணுறது தெரியல, என்னால் எழுந்து என்னுடைய வேலையை செய்ய முடியல, என் பிள்ளைங்க வீட்டில் சாப்பிட்றதில்ல, என் கணவர் தனியாக சமைக்கிறாரு, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, எனக்கா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் தூங்கும் பொழுது எனக்கு தெரியாமல் ஊசி போடுவாங்களாம். அந்த ஊசி என்ன? போதை ஊசியா, நரம்பு அவங்க சொல்கிறாங்க நரம்பு தளர்ச்சி, என்ன உடம்பு முழுவதும் சரீரம் முழுவதும் வியாதியில் போட்டு நான் சீக்கிரமாக செத்து போகணும்னு சொல்லி எனக்கு என்ன பண்ணுறாரு, என் கணவர் தெரியாமல் ஊசி போடுற. அந்த ஊசி போட்டதுனால என்னால் என்ன பண்ண, காலையில் எழுந்துக்க முடியாது, என்னால் ஜெபிக்க முடியல, நான் ரகசியமாக என்ன பண்ணுறேன், நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் அப்படி சொல்லி என்ன பண்ணாங்க, சகோதரி புலம்புறாங்க. ஆமே. இப்படிப்பட்ட கொடுமைகளும் நடந்து கொண்டிருக்கு. ஹல்லேலூயா. நிறைய சகோதரிகள் கணவர் மூலியமாக நிறைய கொடுமைகளும் நிறைய பாடுகள் அனுபவிச்சுட்டு
செஞ்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது? நம்ம ஆவியானவருக்கு இடம் கொடுக்காம இருக்கிறோம். ஆமே, நம்ம ஏதோ ஒரு கடமைக்கு செபிக்கிறோம், ஏதோ ஒரு நம்ம வேதம் வாசிக்கிறோம், அப்படி இல்லைங்க. அந்த ஆவியா நமக்குள்ள வந்தாருன்னா இல்லாதவைகளை கர்த்தர் இருக்கிறவைகள் போல ஆக்குவார். ஆமே, அப்படிதான் நம்முடைய வேதத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நம்ம ஆபிரகாம் சாரால் என்ன பண்ண, அவங்க வாழ்க்கை வனாந்திரம் போல இருந்தது. ஆமே, என்ன வயது சென்று போய் குழந்தையே இல்லை, எல்லாமே இருக்கு, எல்லாம் செழிப்பு இருக்கு, எல்லா செல்வ செழிப்பெல்லாம் இருக்கு. ஆனா இல்லை, என்ன இல்லை, குழந்தை இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை. குழந்தை இல்லைன்னா, குழந்தை செல்வம் இல்லைன்னா என்னதான் இருந்தாலும் அது ஒரு திருப்தி நமக்குள்ள இருக்காது. ஆமே, பெண்களாக இருக்கிற நமக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லாமே பணம் இருக்கு, வசதி இருக்கு, உறவுகள் இருக்கு, செல்வ செழிப்பு இருக்கு, செல்வாக்கு இருக்கு, எல்லாமே இருந்தாலும் குழந்தை இல்லாமல் இருக்கிறது வனாந்திரம் போல வாழ்க்கை. ஆமென். அப்போ அந்த வாழ்க்கை அந்த ஆபிரகாம் சாரால் வாழ்க்கையில் இருந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே அந்த என்ன பண்ணார், அந்த குடும்பத்தில் அந்த ஆபிரகாம் இருக்கிற இடத்திற்கு போய் சென்று ஆவியானவர் அங்கே நிரப்பினார். ஹல்லேலூயா. செத்து போன சரீர உறுப்புகளை கர்த்தர் என்ன பண்ணாரு, ஆவியானவர் அங்கே சென்ற பொழுது அந்த உறுப்புகள் எல்லாம் என்ன பண்ணது, உயிர் பெற்று எழுந்தது. ஹல்லேலூயா. பெண்களுக்குரிய வழிபாடு நின்று வயது சென்று போய் 90 வயசு அடைந்த அந்த சகோதரிக்கு, அந்த சாரால் என்ற சகோதரிக்கு கர்த்தர் என்ன பண்ண, குழந்தை பாக்கியத்தை கூட. எப்படிங்க இது? சாத்தியமில்லாத ஒரு வாழ்க்கை. ஆமென். சாத்தியமில்லாத ஒரு செயல், சாத்தியம் நம்ம நினைச்சு நம்ம ஈஸியாக படிச்சுட்டு போயிடுறோம். அந்த சூழ்நிலையில், அந்த நிலையில் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பெண் ஒரு வயசு இப்போ இருக்கிற 40 வயசு 30 வயசு தானால என்ன பண்ணல, குழந்தை தங்க மாட்டேங்குது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு, நம்ம சாப்பிட்ற ஆகாரம், நம்ம சாப்பிட்ற எடுத்துக்கொள்ளுகிற எல்லாமே அது நிமித்தமாக என்ன பண்ண முடியும், கர்ப்பங்கள் எல்லாம் சுத்து போயிருக்கு. ஆனாலும் இங்கே இந்த சாரால் 90 வயதில் இல்லாதவைகளை கர்த்தர் இருக்கிறவைகள் போல அழைத்தார். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஆச்சரியம். இப்போ இருக்கிற காலத்தில் 90 வயசு ஒரு பாட்டிமா குழந்தை பெற்றாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் ஊரில், இந்த வயசில் இந்த கிழவிக்கு இது தேவை அப்படின்னுவோம். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் நினைச்சாருன்னா அது என்ன பண்ணுவோம், ஒன்றுமே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அவர் நினைச்சிட்டாரு, உனக்கு குழந்தை, உன் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். ஆமே, சந்ததியே இல்லாத அந்த ஆபிரகாம் சந்ததியை கர்த்தர் என்ன பண்ணாரு, உருவாக்கி ஆபிரகாம் ஈசாக்கை கொடுத்து ஈசாக்கு நிமித்தமாய் சந்ததியை ஆசீர்வதித்தார். அந்த ஈசாக்கு சந்ததி இந்த உலகம் முழுவதும் என்ன பண்ணுச்சு, பரவி நல்ல வாழ்ந்து ஆசீர்வாதமா இருந்தது. ஹல்லேலூயா. அதே போல வனாந்திரம் போல உன் வாழ்க்கையில குழந்தை வாக்கியம் இல்லையா, அல்லது என் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கல, எவ்வளோ வரன் பார்த்துட்டேன், நிறைய இப்பெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்றாங்க நிறைய தாய்மார்கள், என் மகனுக்கு திருமணம் நடக்கல, என் மகனுக்கு 29 வயசாயிடுச்சு, 30 வயசாயிடுச்சு, நல்ல வேலையும் கிடைக்கல, வனாந்திரமான சூழ்நிலை. ஹல்லேலூயா. ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலை, அவாந்திரமான வெளியே சூழ்நிலையா இருக்கா? இன்றைக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆவியானவர் உனக்குள்ள வருவார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு சகோதரிகளும் தீர்மானம் எடுக்க வேண்டியது என்ன, எனக்குள்ள ஆவியானவர் வந்தாருன்னா என் மூலியமா என் பிள்ளைகளை கத்த தொடுவார். அவன் ஏன் நிமித்தமா என் பிள்ளை, என் கணவரை கத்த தொடுவார். நீங்க செபிக்க ஆவியானவங்களை தொடுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் ஆக்குகிற தேவன். ஆமென். அவர் அசைவாடுகிற ஆவியானவராய் இருக்கிறார். ஆமென். வனாந்திரத்தில் வழிகளையும் அவாந்திர வெளியில ஆறுகளையும் உண்டாக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இல்லை, என் வாழ்க்கை குடும்பம் நடத்துவதற்கு பணம் இல்லை, நான் சமைப்பதற்கு ஒருமே பருப்பு இல்லை, அரசு இல்லை, எண்ணெய் இல்லை, எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல. ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணார், உன்னை அழைத்தது நிமித்தமாய், உன்னை தெரிந்து கொண்டது நிமித்தமாய், உன்னை கொண்டு உன் குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 43 அதிகாரம் 18-19 வசனத்தை வாசிப்போமா? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், ஆமென், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் வழி. ஆமென். வனாந்தரத்தில் ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு பிறகு ஒரு வழி இல்லாத சூழ்நிலை, ஒன்றுமே பண்ண முடியாது, இவ்வளோ கடன் பிரச்சனை வந்துச்சு, நான் எப்படி இந்த கடனை அடைப்பேன், எப்படி இந்த குடும்பத்தை நான் நடத்துவேன், வனாந்திரம் போல வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி நீங்கள் புலம்புறீங்களா? அன்பு சகோதரியே, இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். வனாந்திரத்தில் வழியை உண்டாக்குகிற தேவன் உன் பக்கத்தில் அவர் வந்திருக்கிறார்.
வந்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? வனாந்திரம் போல உன் வாழ்க்கையை, நீ வியாதியில் வனாந்திரமாக இருக்க உன் வாழ்க்கை, வியாதியில் சூழ்ந்திருக்கு, நெருக்கத்தில் மத்தியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் பிள்ளை படித்து முடித்திருக்காங்க, இப்போ இன்னைக்கு 10th ரிசல்ட் வந்திருக்கு, நிறைய பிள்ளைகள் நல்லா பாஸ் பண்ணியிருப்பாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பிள்ளைகள் தோல்வி அடைந்திருப்பாங்க. நீங்கள் சோர்ந்து போவாதீங்க. ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்தை என்ன பண்ணுங்க, இயேசு கர்த்தருக்குள்ள என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஆனால் இந்த வனாந்திரம் போல வழியை கர்த்தர் எனக்கு வழியை உண்டாக்குகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வனாந்திரம் போல சூழ்நிலை, என் பிள்ளை நல்லா பாஸ் பண்ண நினைச்சேன், ஆனால் என் பிள்ளை ஃபெயில் ஆகிருக்கு, குறைஞ்ச மதிப்பெண் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் என்ன மார்க் எடுத்தாலும் உன் பிள்ளையை கர்த்தர் உயர்த்துவேன் என்று சொன்ன உனக்கு வாக்கு கொடுத்திருப்பார்னா நிச்சயமாக கர்த்தரவர் உன் பிள்ளையை உயர்த்துவார். ஹல்லேலூயா. என் பிள்ளையை நான் நல்லா படிக்க வைக்கணும், பிள்ளைக்கு இப்போ ஃபீஸ் கட்டணும், பிள்ளைக்கு தேவையானதை நான் செய்யணும், அடுத்த வருடம் மேல் படிப்புக்கு நான் என்ன செய்வது தெரியாமல் வனாந்திரம் போல உன் வாழ்க்கை இருக்கா? நிச்சயமாய் கர்த்தர் வாக்கு கொடுத்தவர் ஒரு வாக்கு மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எதுவுமே காலேஜ் சீட் கிடைக்கல, ஸ்கூல் மேற்கொண்டு படிப்புக்கு சீட் கிடைக்கலன்னு சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? இல்லை கட்டுவதற்கு ஃபீஸ் கட்ட பணம் இல்லைன்னு சொல்லி இப்போ புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. எல்லாவற்றுக்கும் தேவன் பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். வனாந்திரம் போல சூழ்நிலை கர்த்தர் வழி உண்டாக்குகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் ஒரு நியூஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு சகோதரி, முஸ்லீம் சகோதரி நினைக்கிறேன், ஒரு சகோதரி என்ன பண்ணுறாங்கன்னா, கட்டில் கணவரை கையெல்லாம் கயிறில் கட்டி போட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, சிகரெட்டுனால கணவரை என்ன பண்ணுறாங்க, கொடுமை பண்ணுறாங்க. நம்ம அந்த காலத்துலலாம் மனைவி என்ன பண்ணுவாங்க, கணவர் கொடுமைப்படுத்துவாங்க. இப்போ எல்லாம் அது திரும்பி போய் என்ன ஆச்சு கேட்டால், அந்த மனைவிக்கு அஃபேர் வேறு இடத்துல இருக்குது, கணவரை பிடிக்கல, அதனால கட்டில் காலையும் கையும் கட்டி போட்டு இது டெய்லி நடக்குமா, இந்த காரியம் டெய்லி நடக்குமா? இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தால் ஏசப்பா எப்படி மனம் இறங்குவார்? ஹல்லேலூயா. நிறைய சகோதரிகள் என்ன பண்ணுறாங்க, தன்னோட இருதயத்தினால என் கணவர் எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு, மனைவி என்ன பண்ணுறாங்க, தவறு செய்ய போயிடுறாங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் அப்படிப்பட்ட சகோதரிகளாய் இன்றைக்கு மனம் திரும்பும்படியாய் கர்த்தரோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆமே. நீ நியாயமான முறையில், நீதியான முறையில் நீ இருந்தையானால் நிச்சயமாக கர்த்தர் உனக்கு செய்ய வேண்டிய சகாயத்தை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. நீ வனாந்திரம் போல உன் வாழ்க்கை இருக்கா, என் குடும்பத்தை, என் கணவர் எனக்கு துரோகம் பண்றாரு, நான் ஒரு வழியில நான் அவருக்கு என்ன பண்ணிடுறேன், துரோகம் செஞ்சுட்டு போறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாய் கர்த்தர் கூடவே இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஆவியானவர் உன்னை விட்டு விலகி போய் விடுவார். நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்ன பண்றாங்க, என் கணவருக்கு ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. கடைசியில் யாருன்னு பார்த்தா கணவர் இன்னொருத்தர் இருப்பாரு, நான் அவர் கூட ஆசையாக பேசிட்டு இருக்கேன், கம்பெனியில் பேசிட்டு இருக்கேன், ஆஃபீஸில் பேசிட்டு இருக்கேன், அவருக்கு உடம்பு சரியில்லை சொல்லி என்ன பண்ணுவாங்க, இதுக்கெல்லாம் தேவனை உதவிய நாடி வராங்க. அன்பு சகோதரியே, எது தவறு எது நியாயம் என்பதை நீங்க என்ன பண்ணுங்க, நிதானித்து பாருங்க. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் வேதத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாய் மாறணும். ஆமே. எது ஒழுங்கு, எது ஒழுக்கம், எது கர்த்தருக்கு பிரியமான காரியம் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சரி செய்து கொள்வோமானால் நிச்சயமாய் ஆவியா நமக்குள்ள வருவார். அப்போ ஆவியா நமக்குள்ள வந்ததுன்னா வனாந்திரம் போல இருக்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் சீர்தூக்கி பார்ப்பார். ஆமே. எல்லாம் அசுத்தமான வாழ்க்கையெல்லாம் என்ன பண்ணுங்க, என்னோட சரீரத்திலிருந்து, ஆத்துமாவிலிருந்து எடுத்து போடுங்க. ஆமே. நிறைய பிள்ளைகள், நிறைய பெண் பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, நிறைய பாபத்தில் சிக்கிக்கொள்கிறாங்க. 13 வயசு பொண்ணு இந்த யூடியூப்பில் பார்த்து கொண்டிருக்கிறேன். 13 வயசு பொண்ணு இன்னொரு பொண்ணு இன்ஸ்டாகிராமில் பழகி அந்த பொண்ணு கூட தான் நான் வாழ்வேன்னு சொல்லி என்ன பண்ணேன், வீட்டில் கூப்பிட்டு வந்து 10 நாள் ஃப்ரெண்டுன்னு சொல்லி உட்கார வச்சு பேசி பழகிட்டு கடைசியில் அந்த பொண்ணுக்கு தனியாக வெளியில் வீட்டில் வச்சு 2 பேரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அகோரமான பாவமான ஒழுங்கின்மை இந்த உலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கு. ஹல்லேலூயா. பெண்ணை திருமணம் செய்வது, பெண்ணை காதலித்து திருமணம் செய்வது, இதுக்காக அந்த பொண்ணுக்கு வயசு 13 வயசு தான், அந்த பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணுக்கும் 13. அதுக்கு அவ்வளோ முடி இருக்குது, ஃபுல்லாக கேப் போட்டுட்ருக்கு. அந்த பொண்ணு நல்லா என்ன பண்ணுறாங்க, எனக்கு இந்த பொண்ணு மனசார பிடிச்சிருக்கு, இந்த பொண்ணு அந்த ஆக்டிவிட்டிலாம் என்ன பண்ண பாய் போல மாற்றிக்குது அந்த பொண்ணு. ஹல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தருக்கு விரோதமான செயல். ஆமே. கர்த்தர் படைத்த படைப்பு நம்ம. ஹல்லேலூயா. இந்த படை
படைப்பில் நம்ம எதை மாற்றினாலும் நினைச்சாலும் கர்த்தரை படைக்கிற அந்த படைப்பை நம்ம அவமதிக்கிறது போல. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமாய் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். அன்பு சகோதரியே, உங்கள் பிள்ளைங்க அப்படி இருக்கிறாங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்க, அன்பாய் சொல்லி திருத்துங்க. ஹல்லேலூயா. நம்ம சகோதரிகளாக இருக்கிற நாம தான் இதில் பெரிய கடமை உள்ளவர்களாக இருக்கிறோம். நம்ம பிள்ளைகள், நம்முடைய கணவர் நல்ல அவங்க ஒழுங்காய் வாழ்க்கையும் சரி, எல்லா நடத்தையும் சரி ஒழுங்காக இருப்பதற்கு நாம தான் என்ன பண்ணோம், பிள்ளைகளை வழி நடத்தணும். ஆமென். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட நெருக்கங்கள் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க. நம்ம பிள்ளைகளிடத்திலோ அல்லது கணவரிடத்திலோ நம்ம வாக்குவாதம் செய்து அவர்களை மாற்ற முடியாது. நம்முடைய நடத்தையினால தான் பிள்ளைகளையும் கணவரையும் மாற்ற முடியும். ஆமென். என் மனைவி, என் மாமியார் மந்திரம் செஞ்சுட்டாங்க, என் நாத்தனார் எனக்கு விரோதமாய் மந்திரம் செய்வன செஞ்சு சூனியத்தை வச்சுட்டாங்க சொல்றீங்களா? எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தரும் கூட இருக்கும் பொழுது இல்லாதவைகளைப் போல இருக்கிறவர்களை உன்னை அழைக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடைசியாக எசேக்கியேல் 37 வாசிங்களேன். எதை எப்படி நம்ம ஆவியார் நமக்குள்ள பிரவேசிக்க பண்ணுவார், ஆவியார் எப்படி நமக்குள்ள பிரவேசிப்பார் என்று சொல்லி இதில் நம்ம வாசிக்க கேட்போம். இப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். ஹல்லேலூயா. இங்க கர்த்தருடைய வார்த்தை நம்ம கேட்க, இங்க உலர்ந்த எலும்புகள், ஹல்லேலூயா, ஒண்ணுமே இல்லாத காஞ்சி போன எலும்புகள், காஞ்சி அவ்வளோ வெயிலில் காஞ்சி இருக்கலாமே, உலர்ந்து போய், உலர்ந்த எலும்புகள்னா அந்த எலும்புல கொஞ்சம் கூட என்ன பண்ண தண்ணி இருந்திருக்காது, கொஞ்சம் கூட உயிர் இருந்திருக்காது. அப்படிப்பட்ட எலும்புகளை கர்த்தர் என்ன பண்ணார், இந்த வார்த்தை மூலமாய் உயிரடைய செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு அன்பு சகோதரியே, தேவனுடைய வார்த்தை நிறைய கேளுங்க. ஆமென். தேவனுடைய வார்த்தை நிறைய படிங்க. வசனத்தை கேட்க கேட்க, வசனத்தை வாசிக்க, வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது, அதை தியானம் செய்யும் பொழுது, நமக்குள் இருக்கிற செத்து போய் இருக்கிற வனாந்திரம் போல இருக்கிற நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் உயிரடைய செய்வார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இதோ நான் உங்களுக்குள்ள ஆவியை பிரவேசிக்க பண்ணி, நீ வார்த்தை எவ்வளோ கேட்கிறியோ பரிசுத்த ஆவியானவரை தேவன் பிரவேசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அந்த ஆவியான உனக்குள்ள வரும் பொழுது நிச்சயமாய் எல்லா செத்து போன உன் வாழ்க்கை, அல்லது கடன் பிரச்சனையில் இருக்கிற உன் வாழ்க்கை, இல்லை கட்ட முடியாத வீடு, அல்லது பிள்ளைகளுடைய எதிர்காலம் எல்லாமே உயிரடைய செய்யாமே. இந்த உலகத்தில் காட்டிலும், உலகத்தில் மற்ற பிள்ளைகளை காட்டிலும் உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் வளருவாங்க. இந்த உலகத்தில் மற்ற குடும்பத்தை காட்டிலும் உன் குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கும். எப்பொழுதுனா கர்த்தருடைய வார்த்தை நீ கேட்க கேட்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுத்து நீ கேட்பாயானால் நிச்சயமா உன் வாழ்க்கை சீரடையும். ஹல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவர். ஆமே. உன் தேவனாகி கர்த்தர் உன் குடும்பத்தில் அசைவாடுவார், உன் இருதயத்தில் அவர் அசைவாடுவார். அப்படி அசைவாடும் பொழுது சீர் கெட்டு போய் ஒன்றுமே வாழ்க்கை பிரிஞ்சு போற சூழ்நிலை இருக்கு. என் கணவர் பேச மாட்டார், என் பிள்ளைகள் பேச மாட்டாங்க, ஒருவருக்கொருவர் முகத்தை கொடுத்து பேச மாட்டாங்க, ஒரு சமாதானமே இல்லாம இருக்குன்னு சொல்றீங்களா? நீங்க முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. ஆவியான உனக்குள் அசைவாடுவார். ஹல்லேலூயா. உன்னை கொண்டு குடும்பத்தை பெரிய ஆசீர்வாதத்தினால பெருக செய்கிற தேவனா இருக்கிறார். கரங்களை தட்டி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அதனால இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் செயல்படுகிறவர்களா இருக்கோம். ஆமே. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள், அசுத்தங்கள், அவங்க அப்படி இருக்கிறாங்க, நான் இப்படி இருந்தா என்னன்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்காதபடி நம்ம வேதத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாய் மாறணும். ஆமே. ஒவ்வொரு பெண்களும் நம் வேதத்தின்படி நடந்துட்டோம், ஆனா நம்மை பார்க்கிற நம்ம பிள்ளைகளும் என்ன பண்ணுவாங்க, வேதத்திற்கு பயந்து கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களாய் மாறுவாங்க. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல் ஆசீர்வதிக்கிற தேவன் மத்தியில் இறங்கி வருவார். ஆமே. நீ ஒரு வார்த்தை சொல்லி கேளுங்க. ஆவியானவரே, உங்களில் வல்லமையை ஆண்டவரே, எங்களுக்குள் கிரியை செய்ய ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அசைவாடும் ஆவியானவரே, அசைவாடும் ஆவியானவரே, உங்கள் வல்லமையா கிரியை செய்து குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக எங்களை மறுரூபமாக்குங்க. ஆண்டவரே 2 கொரிந்தியர் 3:18 சொல்லப்பட்டிருக்கு, எங்களை மறுரூபப்படுத்துபவரே
இந்த நாளில் யாரெல்லாம் செபிக்கிறாங்களோ அந்த ஆவியானவர் அவர்களுக்குள்ள இறங்கி அவர்களை மறுரூபப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். அவர்களை மனவாட்டியாய் நீர் ஆயத்தப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். செய்த குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பீராக. எல்லாம் கேளுங்க வாய்களை திறந்து இந்த வேளையிலே என் வாழ்க்கையிலே பிள்ளைகள் மத்தியிலே குடும்பத்தில் ஆண்டவரே எவ்வளவு குறைகள் குற்றங்கள் இருக்கப்பா. ஆண்டவரே எல்லா ஆண்டவரே பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம் அப்பா. எங்களை மன்னிங்க ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்கள் ஆவியானவர் எங்களை ஆண்டவர் நாங்கள் துக்கப்படுத்தாதபடி ஆண்டவரே எங்களுக்குள்ள ஆண்டவரே கிரியை செய்யும்படியாய் ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமாய் வாழும்படியாய் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போம். வாய்களை திறந்து ஒப்பு கொடுங்க. இயேசுவே வார்த்தை கேட்க உமக்கு நேரத்தை செலவிட உமக்கு நாங்கள் செபிக்க எங்களை உதவி செய்யுங்கப்பா. உதவி செய்யுங்க ஆவியானவரே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவரே கிட்ட வார்த்தையின்படியா பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் இறங்கி வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். மகிமை பிரசன்னத்தால் நிரப்புங்கப்பா. ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென். தொடர்ந்து